ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்டின்னா, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து இப்ப நெறைய கேட்குறாங்க இல்லையா? ஃபுல்லாவே வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி தான் வருது நமக்கு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நமக்கு அந்த 85 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, புக்குக்கு பின்னாடி நெறைய கொஸ்டின்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மொழியை ஆள்வோம். இந்த மாதிரிலாம் போட்டு குடுத்துருக்காங்க. இதுலருந்து தான் என்ன செஞ்சிருக்கு அப்டின்னா, நெறைய கொஸ்டின்ஸ்லாம் வருது. ஓகேவா? ஸோ, நம்ம அத பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது இதுல எங்கெங்க இருக்கு அப்டின்றத படிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஸோ, எது எது கேட்பாங்க அப்டின்றத மட்டும் பார்த்து எழுதலாம். பார்த்து படிக்கலாம். கீழ்க்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. விரிவான கருத்தைச் சுருக்கிச் சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளைக் காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வைத் தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருட்களால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றைப் பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு பத்தி குடுத்து, அதுல கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ, அத பார்த்துரலாம். பழமொழியின் சிறப்பு. ஆப்ஷன் ஏ விரிவாக, ஆப்ஷன் பி சுருங்க, ஆப்ஷன் சி பழமையை, ஆப்ஷன் டி பல மொழிகளில். பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது. இதுல என்ன குடுத்திருக்கு? விரிவான கருத்தை சுருக்கிச் சொல்வது. சுருங்கச் சொல்வது. ஓகே. நோயற்ற வாழ்வை தருவது. இதுல என்ன குடுத்திருக்காங்க? சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். ஸோ, இதான் வந்து 2வது இதுக்கு ஆன்சர். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே டேஷுக்கு அடிப்படை. உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. ஓகேவா? உழைத்து தேடிய பொருட்களால் நாம் பெறுவன. உழைத்து தேடிய பொருட்களால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு. ஸோ, அதுவுமே ஆப்ஷன்ல குடுத்திருப்பாங்க. அதுக்கு இத பேஸ் பண்ணி உள்ள நம்ம தலைப்ப போடலாம். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சுத்தம் அப்டின்னு போடலாம் நம்ம. ஓகேவா? இதுக்கு தலைப்பு வந்து நம்ம சுத்தம் அப்டின்றத போடலாம். மத்தபடி நமக்கு ஆப்ஷன்லயே குடுத்திருப்பாங்க. அதுல எது ரிலேட்டடா இருக்கோ நம்ம அத வந்து எழுதிறலாம். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட்டு பிறமொழி கலப்பின்றி பேசுக. இதுவும் நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இதுல பிறமொழி சொல் எது? ஸ்கூல் அப்படின்றதான் பிறமொழி சொல் இல்லையா? எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. அப்ப இதோடைய தமிழ் சொல் என்ன? எங்க பள்ளியில். எங்க பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. ஸோ, அதான் என்னது? கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இதுல பிறமொழி சொல் என்னது? பெர்மிஷன் லெட்டர். பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இதுல வந்து பிறமொழி சொல் பெர்மிஷன் லெட்டர். ஸோ, அதோட தமிழ் சொல் என்னப்பா? அனுமதி கடிதம். பெற்றோரிடம் என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க? அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. ஓகேவா? பெர்மிஷன் லெட்டர் அப்படின்னா அனுமதி கடிதம். இதெல்லாம் பிறமொழி சொல்ல கேட்பாங்க. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம கேட்க சான்சஸ் இல்லை. இதை அப்படியே வந்து அ ஆ இ பேஸ் பண்ணி அப்படியே எழுத வேண்டியதுதான். அன்பு தருவது தமிழ். நெக்ஸ்ட் ஆ பேஸ் பண்ணி என்ன இருக்கு? ஆற்றல் தருவது தமிழ். ஸோ, அந்த மாதிரி அ ஆ பேஸ் பண்ணி அப்படியே எழுத வேண்டியதான். இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்கள் இதெல்லாம் நம்ம கேட்க சான்சஸ் இல்லை. ஸோ, நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கலைச்சொல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. நமக்கு தெரியும். எப்படியும் 3ல இருந்து 4 கேட்பாங்க. எப்படியும் ஒரு 2ல இருந்து 3ஆவது கண்டிப்பா இது நாள் வரை கேட்டிருந்தாங்க. இனி நியூ சிலபஸ் வேற. ஃபுல்லாவே இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேவா? எப்படியும் ஒரு 2 கொஸ்டின் நம்ம கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கும். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 85 கொஸ்டின் இலக்கண பார்ட்டு தான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதனால இதிலிருந்து எத்தனை கொஸ்டின் வரும்னே தெரியாது. அதனால இத அட்டை டு அட்டை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். வலஞ்சுழி அப்படின்னா என்னது? கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். இணையம்னா என்னது? இன்டர்நெட். தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின். தேடுபொறி அப்படின்னா என்னது? சர்ச் என்ஜின். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இடஞ்சுழி அப்படின்னா என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச்.
குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்கிரீன். தொடுதிரை அப்படின்னா என்னது? டச் ஸ்கிரீன். செயலி அப்படின்னா ஆப். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். ஓகேவா? மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். வலஞ்சுழி அப்படின்னா என்னது? கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்கிரீன். செயலி அப்படின்னா ஆப். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். ஓகேவா? இது வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அடுத்தடுத்த சாப்டரோட இந்த மாதிரி பேக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு படிச்சு வச்சுருவோம். இதுல கலைச்சொல் வந்து எல்லா புக்குக்கு பின்னாடியுமே இருக்கு. அத தான் கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்குறாங்க. புதுசா அவங்க கேட்கல. இதே தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அதுல உள்ளது தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து புக் வைஸ் உள்ளதையும் அப்பப்ப அப்படியே படிச்சு வச்சுட்டே வந்துருவோம். ஓகேவா? இதெல்லாமே அப்படியே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. 6த்ல உள்ள இந்த சாப்டர் வந்து ஈஸியா இருக்கும். இனி அடுத்தடுத்து வர வர கொஞ்சம் நமக்கு டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. தேங்க் யூ.